உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் மிக அற்புதமான பல சிந்தனைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த பாடல் எப்படிப்பட்ட கேள்விகளை உள்ளடக்கி இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த கேள்வியின் நாயகனாக நம்முடைய வள்ளல் பெருமான் இருக்கிறார். அதில் பொதுவாக ஒரு வழக்கு மொழி சொல்வாங்க தெரியுமா? ஹீப்ரூ இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் எத்திக்ஸ், லாட்டின் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் லா, அப்புறம் ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், ஜெர்மன் இதெல்லாமே லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழ் என்ன அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லை? தமிழ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. அறங்களின் மொழி, எது சிறந்த அறம், எது மனித அறம் அப்படின்னு சொல்லி தருகின்ற மொழி தமிழ் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அறங்களின் பட்டியலைத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். அதை தவிர 2-3 கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கான பதிலை நாம் மனசாட்சியோடு நிமிர்ந்து நின்று சொல்ல முடிகிறதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி சொல்ல முடியலைன்னா நம்முடைய வள்ளல் பெருமான் கேட்கின்ற கேள்விகளில் இருக்கின்ற நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாடலோட அடர்த்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கிளர்த்துகின்ற ஒரு பாடலாக இது வாய்த்திருக்கிறது. இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஞானிகள் நமக்கு தமிழில் கிடைத்திருக்கிறார்களே அப்படிங்கிறதா நாம் சிந்தனையை, பெருமையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தருணம். இந்த பாடலை வாசிக்கும்போது நிச்சயமாக இவ்வளோ நாள் நம்ம யோசிக்கவே இல்லையே, நம்ம யோசிக்க வைக்கிறாரே வள்ளல் பெருமான் அப்படின்னு தோணும் நிச்சயமாக. பாருங்களேன் அந்த பாடலை. எய்வகைசார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றீர். தெய்வம் ஒன்று என்று அறியீர், கரிபிடித்து கலகமிட்ட பெரியரினும் பெரியீர். ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர். அழி உடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறியீர். உய்வகை என் தனித்தந்தை வருகின்ற தருணம். உற்றது இது இவன் உற்றிடுவீர் பெற்றிடுவீர் உவப்பே. 6ஆம் திருமுறையில் 5570வது பாடலாக இருக்கு. அவர் எதிரில் இருப்பவர்களை பார்த்து கேட்கிறார். அந்த காலத்தில் அவருடைய சமூகம், அவர் வாழ்ந்திருந்த சமூகம் அவரை சுற்றி நின்று கைகொட்டி சிரிச்சது இல்லையா? அவங்கள பார்த்து கேட்கிறார், என் தெய்வம் என் தெய்வம்னு உறக்க பேசுகிறீங்களே, இந்த ஐவகை உடம்பு, ஐம்பூதங்களால் ஆன இந்த உடம்பு, என்சான் உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் சொல்கிற சாதி, நீங்கள் சொல்கிற கோத்திரம், நீங்கள் சொல்கிற மதம், நீங்கள் சொல்கிற சமயம், நீங்கள் சொல்கிற ஆகமம், நீங்கள் சொல்கிற எதேச்சாதிகாரம் இதெல்லாம் என்ன ஆகும்? பிரயோஜனம் இல்லாமல் போகுமே அப்படின்னு அவர் கேட்கும்போது நிச்சயமான கேள்விதானே, நியாயமான கேள்விதானே. அப்படி தான் நமக்கு தோணுது. திரும்ப நம்ம பாடலை பார்க்கலாம். அவர் கேட்கின்ற கேள்விகளை ஒவ்வொன்றாக உள்வாங்கிக் கொள்ளலாம். எய்வகைசார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே. எத்தனையோ மதங்களை சொல்லி அதில் பொய்வகை சாத்திரங்களை எடுத்து சொல்லி இது இப்படித்தான் காலங்காலமாக இப்படித்தான், மனுஷங்க தோன்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னா மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னால் இயற்கை மட்டும்தான் இருந்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மட்டும்தான் இருந்தது. மனிதனுக்கு அப்புறம்தான் வந்தது மதங்கள், சமயங்கள், சடங்குகள், ஆச்சாரங்கள், ஆகமங்கள் எல்லாமே. அப்போ மனிதர்கள் உருவாக்கியது தான். அவரவர் கற்பனைக்கு, அவரவர் சிந்தனைக்கேற்ப, அவரவர் தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்ட இந்த சடங்குகளை இறுக பிடித்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறீர்கள். அது தவிர என் தெய்வம் என்று வேறு பிதற்றுகிறீர்களே அப்படின்னு கேட்குறார். அந்த வார்த்தையில் இருக்கிற நெருப்பு நம்மை சுட வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் கருத்தியல். அந்த உண்மை சுடும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த பாடல் இருக்கிறது. வள்ளல் பெருமானுடைய அந்த நிர்தாட்சண்யமான நேர்மை, அதையும் நம்ம வியக்க வேண்டியிருக்கு. எப்படி சமூகம் என்னை எதிர்த்தாலும் பரவாயில்லை, நான் நேர்மையான கேள்விகளை வைக்கிறேன், நேர்மையான பதில் சமூகத்திடம் இருந்தால் எனக்கு தரட்டும் என்று சொல்லுகின்ற அந்த தெளிவு இருக்கிறது இல்லையா? நம்முடைய வள்ளல் பெருமானை சிதம்பரம் கோயிலுக்குள் விடமாட்டேன் என்று சொன்ன அந்த வைதிகர்கள் இப்போது இல்லை. ஆனால் வள்ளல் பெருமான் காலம் காலமாக நிலைத்து நிற்கிறார் என்னும்போது சடங்குகளை பின்பற்றுகின்ற
சடங்குகளை மட்டுமே பின்பற்றுகின்ற மனிதத்தை மறந்து போனவர்களிடம்தான் வள்ளல் பெருமான் இந்த கேள்வியை கேட்கிறார். எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்த எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றீர். தெய்வம் ஒன்று என்று அறியீர். இவ்வளவுதாங்க அவர் சொல்றார். தெய்வம் ஒன்று, தெய்வமே இல்லை என்று சொல்லுகின்ற நிலைக்கு அவர் சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்தார். தெய்வம் என்பது இல்லை, ஒளி மட்டும்தான் உண்மை என்று சொல்லுகின்ற சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்தார். ஆனால் அந்த நிலையை கூட விட்டுவிடலாம். தெய்வம் என்பது ஒன்றே ஒன்றுதான், அது இயற்கைதான், அது மனசுதான், அது எல்லா உயிரும் ஒன்றுதான் என்கின்ற சித்தாந்தம்தான் தெய்வம். அந்த தெய்வம் ஒன்றே ஒன்றுதான்ங்கிறத புரியாமல் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு அவர்களுக்காகவும் சேர்த்து தான் நம்முடைய வள்ளல் பெருமான் பரிதாபப்படுகிறார், பச்சாதாபப்படுகிறார். அவர்கிட்ட இருக்கிற அந்த கோபம், அந்த வார்த்தைகளில் தெரிகிற கோபத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது இல்லையா? இப்போ அவருடைய வார்த்தையை தொட்டு பார்த்தோன்னு வைங்களேன், இப்போ சொல்லும் போதே அவ்வளோ ஆக்ரோஷம் இருக்குது. தொட்டு பார்த்தோன்னா அதில் நெருப்பாக சுடுது. அந்த அளவுக்கு அந்த சத்தியமும் நேர்மையும் தாண்டவம் ஆடுகிறது நம்முடைய வள்ளல் பெருமானிடம். கரிபிடித்து கலகமிட்ட பெரியரினும் பெரியர். கரின்னா தமிழ்ல யானைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இருள்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அப்புறம் விட்னஸ்ன்னு கூட சொல்றாங்க. அதாவது சாட்சின்னு சொல்வோம்ல, அந்த மாதிரி. கரிபிடித்து அப்படின்னா இருளை நாம் கரின்னு சொல்வோம்ல, கரிய நிறம். அப்போ அறியாமைங்கிற இருளை பிடித்து கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து முடித்த அந்த பெரியரினும் பெரியர். அவங்க எல்லாம் பெரியவங்க தான். எப்படி பெரியவங்கன்னா அறியாமையில் பெரியவங்க, தன்னோட பிடிவாதத்தில் பெரியவங்க. இந்த மாதிரியான உலக தத்துவங்களை, மனிதம் என்கின்ற அந்த உணர்வை புரியாமல் இருந்ததில் அவங்கெல்லாம் பெரியவங்க. அப்படின்னா அந்த அறிவின்மையின் பட்டியலில் அவர்கள் பெரியவர்கள். அந்த பெரியவர்கள்லேயும் நீங்கள் எல்லாரும் இன்னும் பெரியவங்களா இருக்கீங்களே அப்படின்னு வேதனைப்படுறாரு. சரி, அவங்கள சொல்றாருல, அவங்கள்ட்டையும் ஒரு கேள்வியை வைக்கிறார் பாருங்க. ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர். இவ்வளவுதான் அவர் கேட்குற கேள்வி. இந்த பூத உடம்பு அழிந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க கொண்டாடிட்டு இருக்கிற இந்த பிடிவாதங்கள், நீங்க கொண்டாடிட்டு இருக்கிற இந்த சாஸ்திரங்கள், நீங்க கொண்டாடிட்டு இருக்கிற இந்த தீண்டாமைகள், நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கிற இந்த எதேச்சாதிகாரங்கள், இந்த ஏற்றத்தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகள், இதெல்லாம் எங்க போகும்? என்ன பிரயோஜனம்? எல்லாரும் ஒரு நாள் இல்லாமல் போக போகிறோம் என்றால் இந்த மாதிரி மனித ஏற்றத்தாழ்வுகளை மட்டுமே பிடித்து கொண்டு இருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்கிறார், ஆக்ரோஷமாக கேட்கிறார். இதனால் தான் நாம் அவரை ஞானத்தில் புரட்சி செய்தவர் என்று சொல்லிக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஆன்மீக புரட்சியாளரை, மடைமாற்றம் செய்த சித்தரை 19ஆம் நூற்றாண்டில் நாம் கண்டடைந்திருக்கிறோம் என்பது தமிழுக்கான பெருமை. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. அழி உடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறியீர். இந்த அழிந்து போற உடம்பை அழியாமை ஆக்குகின்ற வகை அறியீர்னா நிச்சயமாக குறிப்பிட்ட ஒருவரை பற்றி கூட இதை கேட்கலாம். யார் வள்ளல் பெருமானை கோயிலுக்குள் விடமாட்டேன் என்று சொன்னாரோ அவர் அழிந்து போய்விட்டார். வள்ளல் பெருமான் நிரந்தரமாக இருக்கிறார். அப்போ அழி உடம்பை அழியாமல் ஆக்குகின்ற வகை எது என்றால் மனிதர்கள் மீது நீங்கள் செலுத்துகின்ற அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் அக்கறையும் கருணையும் இரக்கமும் மட்டும்தான் என்பதை வள்ளல் பெருமான் இதில் குறிப்பாக உணர்த்துகிறார். உய்வகை என் தனித்தந்தை வருகின்ற தருணம் உற்றது இது, இவன் உற்றிடுவீர் பெற்றிடுவீர் உவப்பே. என் தனித்தந்தை வருகின்ற தருணம், ஒன் அண்ட் ஒன்லி ஃபாதர் அப்படிங்கிறாரு. அதாவது கருணை என்கின்ற அந்த ஒன் அண்ட் ஒன்லி குணம் இருக்கு இல்லையா, உலகத்தில் எங்கே போனாலும் அதுக்கு மரியாதை உண்டுங்க. நிச்சயமாக இந்த ஊரில் கருணைக்கு இடமே இல்லை, இந்த ஊரில் இரக்கமே கிடையாதுங்க அப்படின்லாம் யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கருணை, இரக்கம், மனித மாண்பு, மனித நேயம், இது எல்லாம் இந்த ஊரில் செல்லுபடியே ஆகாதுன்னு சொன்னால் அது மனிதர்கள் வாழ்கின்ற தேசமாக இருக்காது, அரக்கர்கள் வாழ்கின்ற தேசமாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு தேசம் இந்த பூமியில் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட தேசத்தை நம்முடைய வள்ளல் பெருமான் உருவாக்கவும் விரும்பவில்லை. அவர் விரும்பியது எல்லாம் அன்பின் தேசம், அவர் விரும்பியது எல்லாம் பண்பின் தேசம், அவர் விரும்பியது எல்லாம் கருணையின் தேசம் என்பதனால் நாமும் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்குவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.